ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு தமிழர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில நாம் பார்க்க இருக்கிற திருவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது அதிகாரத்திலே ஆண்டவர் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரண மண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்திருக்கிற காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. அது என்ன? நம்முடைய பலனாகிய கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், சந்தோஷமா அவரை துதிச்சு பாடுங்க. எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி, உலகத்துல இல்ல எவ்வளவு கொடிய காலத்துக்குள்ள நாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு தாவீது ராஜா நமக்கு சொல்லி கொடுக்கிற ரகசியம் என்ன? கம்பீரித்து சந்தோஷமாய் நம் பலனாகிய கர்த்தரை துதித்து பாடுங்க. தம்புரு வாசித்து வீணையை வாசித்து கம்பீரமாய் பாடுங்க. நீங்கெல்லாம் யாரு? ராஜாவின் வீட்டு பிள்ளைகள், தேவாதி தேவனுடைய வீட்டு பிள்ளைகள். நாம ஒருபோதும் அப்செட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அன்பு தகப்பனுடைய ஆசை. எதனால அது அப்படி சொல்றாரு? நம்ம யோசுவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யோசுவா யோர்தானை 2ஆக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். வந்தா எரிகோக்கு முன்னால ஒரு பெரிய மதில் இருக்கிறது. அந்த மதிலை தாண்டி யாராலும் எரிகோ பட்டணத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவ்வளவு பலம் நிறைந்த இவ்வளவு உயரமான கட்டிடத்தை தாண்டி எப்படி இத்தனை லட்சம் ஜனங்களை நான் வழி நடத்த போகிறேன் என்று சொல்லி ஆச்சரியமாய் அவன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், துதித்து பாடு, எல்லாம் மாறும் என்று சொல்லி அந்த எரிகோ கோட்டையை சுற்றிலும் ஆண்டவர் துதித்து பாட சொல்லுகிறார். துதிக்க 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 எல்லாம் என்ன செஞ்சாங்க? தம்புரு வாசித்து வீணைகளை வாசித்து கம்பீரமாய் சத்தம் போட்டு பாடுகிற வேளையில அத்தனை உறுதியான எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நம்மளுடைய எதிரியாகிய சாத்தான் நமக்கு விரோதமாக எத்தனை பெரிய கோட்டைகளை கட்டி வைத்து நம்மளுடைய ஆசீர்வாதங்களை, நம்மளுடைய சந்தோஷங்களை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை அவன் தடை செய்து வைத்திருந்தாலும், தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் அவரை துதித்து பாடி அவரிடத்துல ஆனந்தமா இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா பொல்லாத எரிகோ கோட்டைகள் என்ன செய்யப்படும்? தகர்க்கப்படும். பிரியமானவர்களே, அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் ரகசியமாய் சொல்லி கொடுக்கிறார். தாவீது ராஜா அதை உணர்ந்ததனாலதான் இவ்வளவு அழகா அந்த சங்கீதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்க, என் பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடுங்கள், பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா நமக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். அந்த ரகசியத்தை இந்த நாளிலிருந்து நாம் கடைபிடிக்கணும். டெய்லி காலையிலையும் ராத்திரியும் நம்முடைய குடும்ப ஜெபத்துல தேவனை நோக்கி ஆனந்தமாய் கம்பீரித்து பாடி ஆர்ப்பரித்து நாம் உறங்க செல்லும் பொழுது, நாம் எழுந்து வேலைகளுக்கு செல்லும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்விலே எதிராக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாய் தகர்க்கப்படும். பிரியமானவர்களே, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. So from today, from now, you're going to practice this. What is that? Glorify our God. அவரை நோக்கி சந்தோஷமா அவரை ஆர்ப்பரித்து கம்பீரித்து சத்தம் போட்டு பாடி அவரை மகிமைப்படுத்தி உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. உமக்கு முன்னால இருக்கிற எல்லா எரிகோ கோட்டையிலையும் இந்த நாளிலே நொறுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை இன்னிலிருந்து நாம செஞ்சு அதனுடைய பலனை அனுபவிப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.